துரோகியா, இல்லை தீவிரவாதியா, இல்லை இந்திய தேசத்தை காத்த காவல் தெய்வமா? இன்னைக்கு கலைஞரோட மகன் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட ஆட்சி உங்கள் தந்தை போன்று ஒரு முதல்வர் தந்தையின் வரலாற்றை எழுதுவது போல் எங்கள் தேசத்தந்தை மாமன்னர் மருதுபாண்டியன் வரலாற்றை எழுத என்ன குறைஞ்சா போயிருவீங்க. தங்க தென்னரசு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அடிக்கல் நாட்டி மிகப்பெரிய இந்த ஒட்டுமொத்த தமிழ் குடிகளை கொண்டாடுமே. தயவு செய்து இந்த வரலாறு முதல் கவனத்துக்கு கொண்டு போய் இன்னும் குறைகாலத்திலேயே இந்த வரலாற்றை எழுதுங்க. அதிகாரம் என்பது ஒரு சுயநலமாக இருக்கக்கூடாது, பொது நலமாக மண்ணுக்கும் மக்களுமாக இருக்க வேண்டும். முதல்வர் அவர்களே, மாமன்னர் மருதுபாண்டியனுக்கு ஒரு பிறந்த பூமியில் உங்களால் ஒரு அடையாளம் வைக்க முடியுமா முடியாதா? உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கின்றதா இல்லையா? வெறும் ஆட்சியாளர்களே நம்ம குறை சொன்னா அது சரியாகாது. அப்ப நான் பார்த்தேன், நம்ம பக்கம் என்ன தவறு இருக்கு? 58 வருஷம் ஆச்சு, இதுவரைக்கும் ஒருத்தர் அக்டோபர் 24 ரத்தமும் சதைகளாக எழுதப்பட்ட வீர வரலாறு எங்கள் வரலாறு. பிறந்த பூமியில் ஒரு அடையாளம் இல்லை என்பது மருதுபாண்டியருக்கு அவமானம் இல்லை, இந்திய திருநாட்டிற்கே இது பிறந்த மிகப்பெரிய அவமானமாகும். வேலும் வாளும் வளரையும் வைத்து பரங்கியர்களை பந்தாடிய சீமத்துறைகளின் தலைகளை சீம கருவலை போல சீறி இழந்த பாளையமாம் சிவகங்கை சீமையை குலை நடுங்க வைத்த எங்கள் மண்ணின் குலசாமியடா அவர்கள். இன்னும் அவங்க கெஞ்சுங்களை கதறுங்களை புலம்புங்களை புரட்சி செய்யவும் தேவையில்லை. அனைவருக்கும் வணக்கம். முத்துப்பட்டி மு. மருதுபாலா, தமிழ் தேசிய வீரச்சங்கம் தலைமை ஒருங்கிணைப்பாளர். மாமன்னர் மருதுபாண்டியர்கள் 1801 அக்டோபர் 24 மரணம் அடைந்த பின்பு இன்று வரை 224 வருடங்கள் நினைவு நாள் வந்த பின்பும் இதுவரை அவர் பிறந்த பூமியான நரிக்குடி முக்குளத்தில் இதுவரைக்கும் அவர் பிறந்த பூமியில் ஒரு அடையாள சின்னம் இல்லை. இதற்கெல்லாம் யார் காரணம்? கிட்டத்தட்ட இந்திய சுதந்திரம் அடைந்த பின்பு ஜனநாயக நாட்டில் காங்கிரஸ் கட்சி தமிழ் மண்ணை 20 வருஷம் ஆண்டிருக்கு. திராவிட ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக 58 வருஷம் ஆண்டிருக்காங்க. இதன் தொடர்ச்சியான இந்த அரசியல் அவலங்களையும் மாமன்னர் மருதுபாண்டியர்கள் தொடர்ச்சியாக பிறந்த பூமியில் அவமானப்படுத்துவதையும் கண்டித்து ஒரு விழிப்புணர்வு காணொளி தமிழ் தேசிய வீரச்சங்கம் சமர்ப்பிக்க கடமைப்பட்டுள்ளது. ஏன் தொடர்ச்சியாக மாமன்னர் மருதுபாண்டியர்கள் இத்தனை ஆண்டு காலம் பிறந்த மண்ணில் ஒரு அடையாளம் இல்லாமல் புறக்கணிக்கப்படுவது காரணம் என்ன? மருதுபாண்டியர்கள் யார்? உங்கள் பார்வையில் மருதுபாண்டியன் தேச துரோகியா, இல்லை தீவிரவாதியா, இல்லை இந்திய தேசத்தை காத்த காவல் தெய்வமா? உங்களுக்கு தெரியலன்னா சொல்றேன், வரலாற்றை நான் சொல்றேன். மருதுபாண்டியர்கள் யார்? இந்திய திருநாட்டின் மண்ணையும் மக்களையும் அடக்கி ஆண்ட ஆங்கிலேயர்களின் குலை நடுங்க வைத்த எங்கள் மண்ணின் குலசாமியடா அவர்கள் மாமன்னர் மருதுபாண்டியர்கள். சீமத்துறைகளின் தலைகளை சீம கருவலை போல சீறி இழந்த பாளையமாம் சிவகங்கை சீமையை மீட்ட மாமன்னர் மருதுபாண்டியரடா அவர்கள். சுதந்திரம் என்ற விவசாயத்திற்காக நீருக்கு பதிலாக தன் உதிரத்தை, தன் வம்சாவளின் அத்தனை உதிரத்தையும் நீராக பாய்ச்சி சுதந்திரம் என்ற காற்றை சுவாசிக்க செய்தவள் மாமன்னர் மருதுபாண்டியர்கள். வேலும் வாளும் வளரையும் வைத்து பரங்கியர்களை பந்தாடிய பைந்தமிழ் மண் தமிழ் மண் பெற்றெடுத்த வீர திலகமடா மாமன்னர் மருதுபாண்டியர்கள். பரங்கியர்கள் பீரங்கிகளையும் குண்டு மலைகளையும் வைத்து எங்களை எதிர்த்த போது எழுத்தின் மூலமும் எதிரிகளை புலனடுங்க வைக்க முடியும் என்று 1801 எங்கள் மாமன்னர் மருதுபாண்டியர்கள் ஜம்புத்தீவுடன் வெளுத்து சாதி மதம் கடைந்து 72 பாளையங்களை அமைத்து வீர சங்கம் அமைத்து தமிழ் குடிகளை வைத்து புரட்சியாளர்களை உருவாக்கி கலகம் செய்தவர்தான் எங்கள் மாமன்னர் மருதுபாண்டியர்கள். இறுதியாக அவர்கள் சிறைப்படுத்தப்பட்ட பின்பு திருப்பத்தூர் மண்ணிலே தமிழக வரலாற்றிலே மிகப்பெரிய படுகொலை கொத்து கொத்தாக தமிழ் குடிகள் ஒன்று குவித்த அக்டோபர் 24 ரத்தமும் சதைகளாக எழுதப்பட்ட வீர வரலாறு எங்கள் வரலாறு, மாமன்னர் மருதுபாண்டியன் வீர வரலாறு. அப்படிப்பட்ட மாமன்னர் மருதுபாண்டியனுக்கு பிறந்த பூமியில் ஒரு அடையாளம் இல்லை என்பது மருதுபாண்டியருக்கு அவமானம் இல்லை, இந்திய திருநாட்டிற்கே இது பிறந்த மிகப்பெரிய அவமானமாகும். இதற்கெல்லாம் யார் யார் காரணம் என்று நாம் சற்று வரலாற்று பின்னோக்கி பார்த்தால் தெளிவாக தெரியும். மாமன்னர் மருதுபாண்டியன் வரலாற்றை மக்களுக்கு சுருக்கமாக ரத்தின சொற்களாக மட்டும்தான் சொல்லியிருக்கேன். மருதுபாண்டியன் வரலாற்றை சொன்னால் காலம் நேரம் பத்தாது, அதனால சொல்றேன். இப்போ வரலாற்றை பின்னோக்கி வருவோம். 1801 மருதுபாண்டியர் 24 இறந்துட்டாங்க. இதுவரைக்கும் 224 வருஷம் ஆச்சு.
சரி, இந்தியா ஜனநாயக நாடா ஆயிடுச்சு, ஆட்சிகள்லாம் வந்துருச்சு. காங்கிரஸ் நம்ம மண்ணை வந்து 20 வருஷம் ஆண்டிருக்காங்க. இந்த 20 வருஷம் காங்கிரஸ் நம் தமிழ் மக்களோட வரலாற்றை காப்பாற்றியதான்னா இல்லை. அது எப்படி? இப்ப ஜாலியன்வாலா படுகொலை தான் முதல் இந்திய சுதந்திரம் மிகப்பெரிய படுகொலைன்னு எழுதிட்டாங்க. நம்ம அதுக்கு முன்னாடியே நடந்தது அந்த திருப்பத்தூர் படுகொலையை வரலாற்றை மறைச்சிட்டாங்க. அடுத்து முதல் சிப்பாய் கலகம் தான் 1857 நடந்த சிப்பாய் கலகம் தான் மிகப்பெரிய வரலாறுன்னு வட மாநிலத்தில் நடந்த அத்தனை வரலாற்று இந்திய சுதந்திர வரலாற்றாக அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. தமிழ் மண்ணில் ஒட்டுமொத்த தமிழ் குடிகள் பண்ண தியாகத்தை அத்தனையும் மண்ணோடு மண்ணு புதைத்து விட்டார்கள். இதில் நம்ம ஒரு காரணம் நம்ம உன்னிப்பாக கவனிச்சோம்னா நல்லா தெரியும். பின்னாடி வந்த திராவிட ஆட்சியாளர் கூட நம்மளுக்கு ஏதோ ஓட்டர் ரைஸ்காண்டி அங்கங்கே சிலையை வச்சு இன்னைக்கு வரலாறு கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வருது. ஆனால் 20 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் ஒட்டுமொத்த தமிழ்குடியின் வரலாறு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை. நாம காங்கிரஸ் எப்படி வட மாநிலத்தை வரலாற்றுகளை ஆழமாக எழுதுனதுன்னு பார்த்தோம். அதே மணிக்கு பள்ளி காலத்திலேருந்து காங்கிரஸ் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னு தெரியுமா? இந்திய தேசிய கொடியும் காங்கிரஸ் கொடியும் ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து கலரும் ஒரே மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து குழப்பத்தே இருக்கும். காங்கிரஸ் தான் இந்தியாவுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்தப்படுற ஒரு பிம்பத்தை குழந்தை பருவத்திலிருந்து குழப்ப நிலையே வளர்ந்தவன் நாங்கள் இந்த தமிழக மக்கள். அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருப்பாங்க. அதுபோக பிறந்திலிருந்தே நேரு மாமா காந்தி தாத்தா இவங்க தான் ஒட்டுமொத்த சுதந்திரத்துக்கும் சுதந்திரம் வாங்கி கொடுத்த மணிக்கு ஒரு கட்டமைப்பு பிம்பத்தையும் கட்டமைத்திருப்பார்கள். அதே போன்று நாம் ஒவ்வொரு சுதந்திர தினமும் ஒட்டுமொத்த இந்திய சுதந்திரத்துக்காக போராடிய அத்தனை போராளிகளின் வரலாற்று மறைக்கப்பட்டது. இது வந்து காங்கிரஸ் கட்சி 20 ஆண்டு காலம் ஒட்டுமொத்த தமிழ் குடிகளின் வீர வரலாற்றை மறைத்த மிகப்பெரிய ஒரு துரோக வரலாறு. காங்கிரசின் ஆட்சியில் 20 ஆண்டு ஆட்சியில் தமிழக மக்களின் வீர வரலாறு மறைக்கப்பட்டதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகள் ஆட்சி காலம் முடிஞ்சிருச்சு. 1967 திமுக ஆட்சிக்கு வருது. அதுக்கப்புறம் திராவிட ஆட்சியாளர்கள் மாறி மாறி ஏடிஎம்கே டிஎம்கே மாறி 58 வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும். இதன் வரை இவர்கள் அதிகாரம் வைத்து நம்மளுக்கு நம்ம மாமன்னர் மருதுவழி பிறந்த பூமியை திரும்பி பார்த்தார்களா என்று இல்லை. இதுவரைக்கும் ஒரு அடையாள சின்னம் கூட இல்லை. அதை எப்படின்னு பார்ப்போம். அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா 1967 இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்கிறேன். தினமலர் நாளிதழ் ஒரு கட்டுரை ஒற்றி பார்த்துருக்கேன். 1964 இந்த மண்ணை பிடிச்சிச்சு திராவிடம் இதுவரைக்கும் வந்து இன்னும் ஒழிக்கவே முடியும்னு ரொம்ப ஆக்ரோஷமா ஒரு எழுத்தாளர் எழுதியிருந்தார். 58 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் ஒருத்தர் ஒரு பிறந்த பூமியில மாமன்னர் மருதுபாண்டிகளை நினைத்து பார்த்திருப்பீர்களா? அவர்கள் வரலாற்றை ஏதோ ஒரு அடையாளத்தை வைப்போம், அதால பெருமை. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப இவங்க என்ன செஞ்சாங்க? அண்ணா வந்தாரு, அண்ணா பெரியாரோட புகழை போட்டுனாரு. அடுத்து அண்ணா மறைந்தாரு. அடுத்து அண்ணார் மறைந்து கலைஞர் எம்ஜிஆர் வர்றாங்க. ஒவ்வொருத்தரும் அண்ணா வந்து எம்ஜிஆர் பெரியார் கூடிய அடையாளங்களை ஃபுல்லாக பண்ணாரு. எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் கலைஞர் வந்து அண்ணாக்குரிய பெருமைகளை ஃபுல்லாக சேர்த்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதி, இப்போ கலைஞர் சமாதி. இது போக தமிழ்நாட்டில் புரட்டி எடுத்து பார்த்தோம்னா தகவல் உண்மை சட்டத்திலே நானே போடணும்னு நினைச்சிருக்கேன். தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் அண்ணா பெரியார் இவர்களுக்கான எவ்வளவு சிறைகள் இருக்குன்னு பார்த்தோம்னா அவ்வளவு வரலாறு இருக்கு. நம்ம அதை கூட சொல்லலை. எங்கள் தமிழ் மண்ணுக்கு மக்களுக்கான போராடிய வீர வரலாறு கொஞ்சம் எழுதுன்னு தான் உங்களை நாங்கள் கேட்குறோம். இதுல என்ன தவறு இருக்கு? இப்படி ஒவ்வொரு திராவிட ஆட்சியாளர்களும் அவர்களுடைய வீர வரலாற்றை அவர்களுடைய அடையாளங்களை ஆழமாக எழுதி வருகிறார்கள். சரி, அதை விட்டுருவோம். இன்னைக்கு கலைஞரோட மகன் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட ஆட்சி சிறப்பாக நடந்துருக்குன்னு வைங்க. இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். முதல்வர் ஸ்டாலின் என்ன பண்ணுறாங்க? இப்போ அண்ணா பெரியார் இவங்கெல்லாம் கடந்து இப்போ கலைஞரோட வரலாறு வந்து அடையாளங்கள் ஆழமாக எழுதப்படுகிறது. ஒவ்வொரு ஆட்சியாளரும் தான் யாருமே இல்லை. ஏடிமிக்க பாரபட்சம்னா கிடையாது. ஏடிமிக்கனா அம்மா செல்லாம் பண்ணி போயிட்டே இருக்கணும். இது நிறைய இடத்துல வீடியோவில் பேசிட்டேன், ஆனால் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வந்தவுடன் மதுரையில் மட்டும் கலைஞர் நூலகம், இது அலங்காநல்லூரில் கலைஞர் வந்து திடல், விளையாட்டு திடல், இதுபோல் சென்னை இளம்பாக்கத்தில் கலைஞரோட மிகப்பெரிய அடையாளமாக ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டு, இதுபோல் இப்போ ராமநாதபுரத்தில் கூட எதிர்த்து வச்சாங்க. ஆனால் கலைஞர் பஸ் ஸ்டாண்ட் வந்துருக்கு. இதுனா உங்கள் வரலாறு எழுதுங்க. இது உங்களோட அதிகாரத்தின் நாங்கள் ஜனநாயகம் மீதே உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கோம். அதனால் உங்கள் வரலாற்றை எழுதுங்க.
நாங்க உங்ககிட்ட என்ன எங்க வரலாறையும் கொஞ்சம் எழுதுங்க. 58 வருஷமா நீளமா போகுது. மாமன்னர் மருதுபாண்டியன் வீர வரலாறு பிறந்த பூமியில ஒரு அடையாளம் இல்லாம அவமானமா நிக்குது. இந்திய திருநாட்டுக்கு அவமானமா இருக்கு. இதையும் கொஞ்சம் எழுதுன்னு தான் உங்களை சொல்றோம். இது நாங்க உங்களுக்கு பெரிய இடர்பாடா சொல்லலையே. 1க்கு 10 வரலாறு எழுதுறீங்க. உங்க வரலாறு எங்க வரலாறையும் கொஞ்சம் எழுதுங்கன்னு உங்களை நாங்கள் உங்களுக்கு வரலாறு சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். சரி, இப்ப முதல்வர் அவர்களுக்காக நிறைய வேலைகள் இருக்கும். சரி, பணிச்சுமைகள் அதிகம் இருக்கும். இதை அவர் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய கடமை யாரிடம் இருக்கின்றது? சட்டமன்ற உறுப்பினரிடம் இருக்குது. திருச்சுழி சட்டமன்ற உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு அவர்களே, உங்களிடம் சில கேள்விகள் நாங்கள் கேட்க கடமைப்பட்டுள்ளோம். தங்கம் தென்னரசு அவர்களே, எப்படி உங்கள் முதல்வர் அவர்களுடைய தந்தையின் மீது பாசம் மீது அவர்களுடைய வரலாற்றை எழுதினார், அதே போன்று நீங்களும் உங்கள் தந்தை மீது மிகவும் மதிப்பு மரியாதை வைத்து தொடர்ந்து 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக திருச்சியில் சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வர்றீங்க. மல்லாங்கனூரில் உங்கள் அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் வச்சுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்கள் செலவில் வச்சுருக்கீங்க. அதுக்கு ஏன் அது காலங்காலமாக உங்களோட பாரம்பரிய வரலாறு இந்த மண்ணில் இருக்கணும், மக்கள் பார்க்கணும், உங்கள் சந்ததிகள் வரலாற்று போற்றப்படணுன்றக்காண்டிதால காரணம் வைக்கிறீங்க. உங்கள் தந்தை போன்று ஒரு முதல்வர் தந்தையின் வரலாற்றை எழுதுவது போல் எங்கள் தேசத்தந்தை மாமன்னர் மருதுபாண்டியன் வரலாற்றை எழுத என்ன குறைஞ்சா போயிருவீங்க? இதைத்தானே நாங்கள் கேட்குறோம். தங்கம் தென்னரசு அவர்களே, உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ சிறந்த படித்தவர், பண்பாளர். நான் திருச்சி தொகுதியில் மிக நீண்ட காலமாக அங்கிட்டு பயணிச்சுக்கிருக்கேன். தொழில் விஷயமாக போவேன். திருச்சியிலேருந்து காரியாப்பட்டியிலேருந்து திருச்சி ரோடு, கமதி ரோடுன்னு மீதும் சிறப்பாக போட்டிருக்கீங்க. மக்களுக்கு நிழல் கூட அமைச்சிருக்கீங்க. எல்லாமே பண்ணிருக்கீங்க. நானும் பார்க்குறேன். மக்களுக்கு பயன்படுற எல்லா விஷயங்களும் பண்ணுறீங்க. அந்த தொகுதி மக்களே உங்களை கொண்டாடுறாங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். நான் உங்களை கேட்பது, ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் கடமை என்னன்னா, தன் மக்களுக்கு தேவைகளை செய்து மட்டுமல்ல, தன் மண்ணின் வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் காப்பதும் ஒன்றுதான். அது முக்கியமான கடமை. அப்படி இருக்கின்ற போது 58 வருஷம் ஆட்சி, திராவிட ஆட்சிகள் மாறி இது போக நீங்க 5 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கீங்க. இந்த மண்ணோட ஒட்டுமொத்த தேசத்துக்கு சுதந்திரத்துக்காக மண்ணையும் மக்களையும் இழந்து ரத்தமும் சதையுமாக சுதந்திரத்தின் வீர வரலாற்றை எழுதிய மாமன்னர் மருதுபாண்டியர்களுக்கு ஒரு பிறந்த பூமியில் உங்களால் ஒரு அடையாளம் வைக்க முடியுமா, முடியாதா? உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கின்றதா இல்லையா? அதுதான் என் கேள்வி. உங்களோட மிகச்சிறந்த பணியில இது ஒரு பணி. இதை நீ செஞ்ச காலங்காலத்துக்கு உங்கள் வரலாறு எப்படி உங்கள் தந்தை வரலாறு போட்டிருக்கணுமோ, அதே தேச தந்தைக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அடிக்கல் நாட்டி மிகப்பெரிய இந்த ஒட்டுமொத்த தமிழ் குடிகளை கொண்டாடுமே, அதை நீங்க செய்யலாமே. இப்ப சமீபத்தில் கூட நீங்க சத்திரத்தை பார்வையிட்டு இதை பாதுகாக்கப்படும் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டோம். சத்திரத்துக்கும் நரிக்குடி அந்த மணிமண்டத்துக்கு ரொம்ப தூரம் இல்லையே, அதுக்கும் நீங்க முடிவு எடுக்கணும். அதுக்கு தாங்க அந்த காணொலியை மட்டும் கொண்டு வரோம். உங்க கவனத்துக்கு இது வரணும். இதை நீ கட்டாயம் எங்க தமிழ் குடிகளுக்காண்டி செஞ்சு கொடுங்க. மாமன்னர் மருதுபாண்டியன் வீர வரலாற்றை அந்த மண்ணில் எழுதுங்க. மிகப்பெரிய ஒரு அடையாளம் ஆக்குங்க. பிறந்த மண்ணில் ஒரு அடையாளம் இல்லைன்றது மிகப்பெரிய அவமானம். இதற்கு யார் காரணம் என்று பார்த்தா, பின்னோக்கி வரலாற்றை பார்த்தா, இத்தனை வருஷம் ஆண்ட யார் சட்டமன்ற எம்எல்ஏக்கள் அத்தனை பேர் வருவாங்க. நீங்க மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி அந்த மண்ணான ஏடிஎம்கே சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் வருவாங்க. அத்தனை பேர் செய்யாத ஒன்றை நீங்க செஞ்ச காலம் உங்களை கொண்டாடணும் இல்லையா? அதைத்தானே நாங்க கேட்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் உங்கள்கிட்ட கையில் அதிகாரம் இருக்கு. இதை முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போங்க. தயவு செய்து இந்த வரலாறு முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போய் இன்னும் குறை காலத்துல இந்த வரலாற்றை எழுதுங்க. ஏதாவது ஒரு தீர்மானம் போடுங்க. இதை ஒட்டுமொத்த தமிழ் குடிகளின் சார்பாக தமிழ் தேசிய சமூகம் கோரிக்கை வைக்கின்றது. அதுபோக முதல்வர் அவர்களே, இதுவரைக்கும் என் ஒட்டுமொத்த தமிழ் குடிகளின் சார்பாகவும் நான் ஒருவனாக உங்களிடம் ஒரே ஒரு உணர்வுபூர்வமான கேள்வியை சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது மிக மிக ஒரு முக்கியமான தருணம். மதிப்புக்குரிய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஒரு உணர்வுபூர்வமான நடந்த நிகழ்வை உங்களுக்கு நினைவூட்ட நான் கடமைப்பட்டுள்ளேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 7, 2018 உங்கள் தந்தை இறந்து விடுகிறார். அன்று உங்கள் கையில் அதிகாரம் இல்லை. இன்னைக்கு உங்களோட அப்பாவுக்கு எல்லா வரலாறு நீங்க எழுதுறீங்களே, எல்லா அடையாளம் படுத்துறீங்களே, ஆட்சியில் இருக்கின்ற போது அன்று உங்கள்கிட்ட அந்த அதிகாரம் இல்லை. அப்பொழுது தமிழ்நாட்டில் என்ன பரவலாக பேசப்பட்டதுன்னா, இன்னைக்கு தலைவர் இறந்துட்டாரு, கலைஞர் இறந்துட்டாரு, இனி அவர் சமாதியை அங்கே வைக்க முடியாது, நம்ம ஆட்சி கையில் இல்லை, அதிகாரம் இல்லை அப்படின்னு ஒட்டுமொத்த திமுக தொண்டர்களும் அழுது புலம்பிய தருணத்தில்
உங்க கையில் அந்த அதிகாரம் இல்லாதனால நீங்க உங்கள் அரசியல் எதிரிகளாக கருதப்படும் அதிமுக அன்று எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கிறாரு. உங்கள் அமைச்சரோட அத்தனை பேரையும் எடப்பாடியார் வீட்டு வாசல் முன் நின்றதாக உங்கள் அமைச்சர் துரைமுருகனே ஒரு பேட்டியில சொன்னாரு. அந்த அதிகாரம் எல்லாம் அன்னைக்கு நிற்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. கலைஞருக்காண்டி நாங்கள் போய் நின்றோம்னு கேட்டு அன்னைக்கு எடப்பாடியார் வீட்டு வாசல்ல போய் அந்த அதிகாரத்தை நீங்க அவர்கிட்ட அனுமதி கேட்டீங்க. அது போக சமாதி சம்பந்தமா வந்து யார் யார் வழக்கு போட்டிருந்தாங்களோ அவங்கள எல்லாம் சமரசம் பண்ணி டிராபிக் ராமசாமி முதற்கொண்டு வழக்குகளை வாபஸ் கொண்டு ஒரே நாள்ல நீங்க அதற்கான தீர்வை எழுதி உங்க அப்பாவோட சமாதிய மெரினால வச்சீங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளா இருந்துச்சு தமிழ்நாட்டுல அன்னைக்கு. உங்களோட தெரியும், நீங்க ஒரு தந்தையை இழந்து அந்த மன வருத்தத்தோட அந்த துக்க நிகழ்வுல இருக்கும்போது கூட என் தந்தைக்கு இந்த மிகப்பெரிய வரலாறு கிடைக்கணும்னு நீங்க உங்க எதிரின் கூட பார்க்காம அவர் வீட்டு வாசல் நின்று போராடி உங்க தந்தையின் வரலாறு எழுதுனீங்க. ஒரே நாள்ல எழுதுனீங்க. அப்ப எங்களுக்கு ஒரு மனவலி இருக்குமா இல்லையா? தேசத்தந்தை மாமன்னர் மருதுபாண்டி இவ்வளவு பெரிய தியாகங்களையும் மண்ணுக்கா மக்களுக்கு போராடிய வரலாறு நாங்க கேட்பது என்ன? ஒரே ஒரு பிறந்த பூமியில ஒரு அடையாளம். உங்க ஆட்சியில பண்ணைய அதுக்கு மிக்க நன்றி. சென்னையில கிண்டியில 4 செவத்துக்குள்ள ஒரு சிலையை வச்சீங்க, அதுக்கு நன்றி. அது போக வந்து இப்ப சிலைகளை வச்சிருக்கீங்க, அது கூட நகருக்குள்ள வைக்காம ஒரு கிராமத்து ஓரமா அனுமதி கொடுத்துருக்கீங்க, அதுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு நாங்க கேட்கறது எங்கிட்ட அந்த உணர்வு இருக்குல்ல, உங்களோட தந்தையின் ஒற்றை உணர்வான எங்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் மாமன்னர் மருதுபாண்டியர்களை உயிரும் உணர்வுமாக நேசிக்கின்ற ஒட்டுமொத்த அந்த உணர்வாளர்களின் கோரிக்கையை ஒரு நிமிடம் நீங்க யோசித்து பார்த்து செய்யக்கூடாதா? சட்டமன்ற உறுப்பினர் தங்க தென்னரசன் உங்கள் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்வாரா? கொண்டு வந்து தயவு செய்து இந்த காணொலியை பார்க்கும்போது உங்கள் உணர்வுக்கு நாங்கள் மதிப்பு கொடுத்த போல எங்கள் உணர்வுக்கு நீங்கள் மதிப்பு அளிக்க வேண்டும். இதை உணர்வுபூர்வமாக சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மாண்புமிகு திருச்சுழி சட்டமன்ற உறுப்பினர் தங்க தென்னரசு அவர்களே, உங்களுக்கு இன்னொன்றையும் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இன்று அதிகாரம் உங்களிடம் உள்ளது. அன்று எப்படி எதிர்கட்சி தலைவர்களின் அதிகாரம் நீங்கள் போய் தவித்தீர்களோ, இன்று அதிகாரம் உங்களிடம் உள்ளது. நான் இன்று அதிகாரத்தின் ஒரு உன்னத தன்மையை உங்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன். அதிகாரம் என்பது ஒரு சுயநலமாக இருக்கக்கூடாது, பொது நலமாக மண்ணுக்கும் மக்களுமாக இருக்க வேண்டும். அப்படி வாழ்ந்தவர் என் மாமன்னர் மருதுபாண்டியர்கள். உங்களுக்கு சிறு உதாரணத்தை சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். இறுதிக்கட்ட போரின் பொழுது அவர் வந்து காட்டுப்பகுதியில் பதுங்கி வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு மூதாட்டி ஒருவேளை கஞ்சி கொடுத்தார். பசிக்கு ஒரே ஒருவேளை கஞ்சி கொடுத்தார். தன் மூதாட்டிடம் வாங்கி குடித்து விட்டு அப்பொழுது அவரிடம் கேட்டார், உன்னிடம் ஏதாவது ஓலை இருக்க? அவர் வீட்டில் இருந்த ஓலையை எடுத்து ஒரு முள்ளை எடுத்து எழுதி இதை வந்து சிவகங்கை மன்னர்கிட்ட கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒருவேளை கஞ்சிக்கு அது என்ன எழுதுன்னு கூட அந்த கிழவிக்கு தெரியாது. அப்படி இருக்கின்ற பொழுது மாமன்னர் மருதுபாண்டியர் இறுதிக்கட்ட போர்ல வந்து சரணடைஞ்சு தூக்கு மேடை ஏறிட்டாங்க. தூக்குல போடும் போது வெள்ளக்காரன் கடைசி ஆசை என்னன்னு கேட்கிறான். வெள்ளக்காரன்ட்ட மருதுபாண்டியர் சொல்லுகிறார், நான் செய்த தானம் தர்மங்கள் அனைத்தும் மண்ணில் நிலைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுல என்னன்னா, சொல்லினாலும் கல்லினாலும் முள்ளினாலும் அப்படின்ற அந்த கிழவிக்கு செஞ்ச தர்மத்தை அன்னைக்கு கூட சாகிற தருவார கூட எழுதி தன் அதிகாரத்தின் அந்த முள்ளு ஓலையில எழுதுனது கூட வெள்ளக்காரன் சொல்லி எல்லா தர்மங்களும் நான் செய்த தான தர்மங்கள் அத்தனை மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று அன்று மருதுபாண்டியில் இருந்த அதிகாரத்தை முள்ளில் எழுதிட்டு போனாரு. கடைசி வரை மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாரு. அதே மணிக்க இன்னைக்கு நாங்க வந்து உங்கள்கிட்ட கெஞ்சிரோமே, எங்களுக்கு வேணும். மருதுபாண்டியர் வந்து ஒரு தீர்க்க தரிசி என்பது வரலாற்றை பின்னோக்கி சென்று பார்த்தால் தெரியும். மருதுபாண்டியர்கள் எப்படின்னா, மருதுபாண்டியருக்கு நன்றாக தெரியும் பின்னாலே நம் மண்ணுக்கான மக்களுக்கான எல்லா வரலாறு அழிக்கப்பட வேண்டும் என்று நன்றாக தெரியும். அதனாலதான் அவர் வந்து எல்லா வரலாற்று கோயில் ஆலய பணிகள் தர்மங்கள் செய்தாரு. ஏன்னா நாம மறைஞ்சாலும் இந்த தானம் தர்மம் நம்ம வரலாற்றை போற்றுமே. இன்னைக்கு எல்லா கோயில்கள்லையும் வந்து அவர் சிலை இருக்கு. காளையார் கோயில முதல் சிலை இருக்கு. என்ன அவர் மருதுபாண்டியர் அன்னைக்கு அதே மருதுபாண்டியர் பிறந்த மண்ணில் இன்னைக்கு அவர் ஒரு கோயில் கட்டி அடையாளம் கட்டியிருந்தார். இன்னும் நான் அவங்கள கெஞ்சுங்களை கதறுங்களை புலம்பும் தேவை, புரட்சி செய்யவும் தேவையில்லை. என் மாமன்னர் மருதுபாண்டியர்கள் செய்த ஒரு சிறு வரலாற்று பிள்ளையாக நான் பார்க்கின்றேன். அதனால இவ்வளவு ஆண்டு காலம் 224 வருஷம் ஆகி என் மாமன்னர் மருதுபாண்டியர்களுக்கு பிறந்த பூமியில ஒரு அடையாளம் இன்னைக்கு அதிகாரம் உங்ககிட்ட இருக்கிற நாங்க இன்னைக்கு கெஞ்சி கதற வேண்டியதா இருக்கு. இது ஒருபோது வந்து இப்படியே காலம் நீடிக்காது. இதை வந்து நான் உணர்வுபூர்வமாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், ஜனநாயக ரீதியா உரிமை பொருளாகவும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இன்னமும் வந்து நாங்க தெருவையும் போராட்ட களத்திலும் நாங்க வந்து
போராடி எங்கள் மேடையில் நமக்கு அர்ச்சிக்க வேண்டும்னா அதற்கும் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். அதிமுக திமுக ஆண்டுச்சு நம்ம கேள்வி கேட்டுட்டோம். அவங்கள எல்லாரும் இத்தனை ஆண்ட 50 ஆட்சியாளருக்கு நம்ம கேள்வி கேட்டுட்டோம். இப்போ நான் உன்ட்ட நினைக்கிறேன், ஏடிஎம்கே டிஎம்கே 2 கட்சி தான் இருக்கா திருச்சி தொகுதியில், ஏன் பிஜேபி இல்லையா, நாம் தமிழர் இல்லையா, எல்லா கட்சியும் இருக்கீங்கல்ல, எல்லா கட்சியும் போராட. இது ஒரு அரசியல். இப்போ நீங்க வந்து நாம் தமிழர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் பிஜேபி யாருமே வந்து நரிக்குடி மணிமண்டபத்துக்குன்னு ஒரு தனியாக ஒரு கூட்டம் போட்டு பேசுனதா வரலாறு கிடையாது. இப்போதான் சமீபத்தில் உணர்வாளர்லாம் சேர்ந்து ஒரு கூட்டத்தை போட்டிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் என்ன சொல்றேன், வெறும் ஆட்சியாளர்களே நம்ம குறை சொன்னா அது வந்து சரியாகாது. அப்ப நான் பார்த்தேன் நம்ம பக்கம் என்ன தவறு இருக்கு, நம்ம சமூக மக்கள்கிட்ட என்ன தப்பு இருக்குன்னு பார்த்தா, நான் ஏற்கனவே சொல்லுங்க நிறைய விஷயத்துல சொல்லிட்டேன், உண்மையா இருந்தா உரிமை கிடைக்காதுன்னு. இது வரைக்கும் இந்த 224 வருஷமாக இருக்கட்டும், 58 வருஷம் மருதுவாண்டி திராவிட ஆட்சி ஆண்டதா இருக்கட்டும், இத்தனை இவ்வளவு பெரிய நீண்ட வரலாறுல ஏன் அந்த பகுதி மக்கள் போராட முன் வரல, அதை நம்ம பார்க்கணும்ல. அப்ப நம்ம பக்கம் தப்பு இல்லை. வெறும் ஆட்சியாளர்களே குறை சொல்லிட்டு போனா சரியா வருமா? இன்னைக்கு வந்து இப்ப ஒரு சின்ன வேலையை இப்ப உணர்வாளர் செஞ்ச வாசி பையா தங்கம் சத்திரத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப நீங்க தான் அந்த பிரச்சனையை பேசணும். எல்லா சமூகமும் அதற்கான பிரச்சனைகளை பேச்சு பொருள் ஆக்கி அதை அரசியல் ஆக்கி அதை வந்து வரலாற்று நிலைநிறுத்துறாங்க. நம்ம சமூகம் அப்படி இருக்கமா? இல்ல. உங்க மனச்சாட்சி திருச்சூர் பகுதியில் மாமன்னர் மருதுவாண்டிய ஜெயந்தியை கொண்டாடுகிற அத்தனை இளைஞர்களையும் கேட்கிறேன், மருதுவாண்டிய வாரிசுரார்களா இருக்கட்டும், எல்லாரும் வந்து நம்ம இதை பெரிய பிரச்சனையா கொண்டு வந்தோமான்னு கேட்டா நான் சொல்றேன் மனச்சாட்சி குடும்பமா இல்ல. நம்ம இன்னும் அது பெருசா பேசல, அதனால அதுக்கு நம்ம விட கிடைக்கல. இனி நம்ம பேசுவோம். ஒரு நாள் வரலாற்றுல அது வீர வரலாறு எழுதுவோம். மாமன்னர் மருதுவாண்டியின் வரலாறு உறுதியாக இந்த தமிழ் மண்ணில் மிகப்பெரிய வரலாறு, நரிக்குடி பிறந்த மண்ணில் மாமன்னர் வரலாறு எழுதப்படும் என்பது வரலாற்றில் காலம் சொல்ல போகின்ற உண்மையாக நாம் உறக்க எழுதுவோம். மாமன்னர் மருதுவாண்டியில் பிறந்த பூமியில் இந்த வீர வரலாற்றை எழுத ஒட்டுமொத்த தமிழ் குடிகளும் இதற்கு ஆதரவு தர வேண்டும் என்று தமிழ் தேசிய வீரச்சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாக மாறு. நன்றி, வணக்கம். தமிழ் தேசிய வீரச்சங்கம்.